ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் தூரத்தில் ஸ்ட்ரேஞ்சாக ஒரு பிளானட் இருக்கிறதா இமேஜின் பண்ணி பாருங்கள். அது ஜஸ்ட் ஒரு டாட் இல்லை, அது ஒரு வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் வாட்டர் இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது, லைஃப்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் இருக்க சான்ஸ் இருக்குது. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, கனவும் இல்லை, இப்போ நடக்கிற ரியல் சயின்ஸ் டிஸ்கவரி. இந்த மிஸ்டீரியஸ் பிளானட்டோட நேம் தான் K2-18b. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் பிளானட். K2-18b 2015 நாசாவோட கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த பிளானட் லியோ கன்ஸ்டலேஷனில் அப்ராக்சிமேட்டாக 124 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு ரெட் டுவார்ஃப் ஸ்டாரை சுற்றி ஆர்பிட் பண்ணுது. அண்ட் அந்த ஸ்டாரோட நேம் K2-18. கன்ஸ்டலேஷன்னா ஸ்கையில் இருக்கிற ஸ்டார்ஸோட பேட்டர்ன். அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் ஏதோ ஒரு ஷேப் மாதிரி தெரியும். லியோ கன்ஸ்டலேஷன் அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்டார்ஸை கனெக்ட் பண்ணால் லயன் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ தட் இந்த பேட்டர்னை லியோ கன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிளானட்டில் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு திங் என்னென்னா, மற்ற எக்ஸோ பிளானட் மாதிரி இல்லாமல் K2-18bயோடைய ஆர்பிட் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. ஹேபிட்டபிள் ஜோன்னா என்னென்னா, ஸ்டாருக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இல்லை, ரொம்ப தூரமாகவும் இல்லை. அந்த ஏரியாவில் இருக்கிற பிளானட்டை வாட்டர் லிக்யூடு ஃபார்மில் இருக்க சான்ஸ் இருக்கும். அதான் சயின்டிஸ்டை இந்த பிளானட் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது. K2-18b சயின்டிஸ்ட் சூப்பர் எர்த்ன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, K2-18b பூமியை விட பெருசு, பட் நெப்டியூனை விட சின்னது. இதோடைய ரேடியஸ் எர்த்தோட ரேடியஸை விட 2.6 டைம் பெருசு. அண்ட் அதோடைய வெயிட்டும் எர்த்தை விட அப்ராக்சிமேட்டா 8 to 10 டைம்ஸ் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, அதோடைய டென்சிட்டி அண்ட் அட்மாஸ்பியர் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது தான். இது ராக்கி எர்த் மாதிரியும் இல்லை, கேஸ் பிளானட் மாதிரியும் இல்லை. இது ஒரு இன் பிட்வீன் வேர்ல்டு. இட் மே பி வாட்டர் வேர்ல்ட் ஆர் மினி நெப்டியூன் வித் திக் அட்மாஸ்பியர். இந்த மாதிரி பிளானட்டை நம்ம இப்போ வரைக்கும் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணதே இல்லை. அதான் சயின்டிஸ்ட் ரொம்ப கியூரியஸாக இருக்காங்க. 2019 சயின்டிஸ்ட் K2-18bயோட அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியில் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்மால் எக்ஸோ பிளானட்டில் வாட்டர் இருக்கிறத கண்டுபிடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த டிஸ்கவரி ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் டேட்டாவில் கன்ஃபார்ம் பண்ணுது. இது சும்மா கெஸ் பண்ணது இல்லை, பியூர் சயின்டிஃபிக் டேட்டா. ரீசன்ட் ஸ்டடீஸில் அட்வான்ஸ்டு ஸ்பெக்ட்ரோகிராஃபி யூஸ் பண்ணி அதில் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். இது ஏலியனை மீன் பண்ணல, பட் ஒரு பிளானட்கான ரைட் இன்க்ரீடியன்ஸை மீன் பண்ணுது. அண்ட் அந்த மொமெண்ட்ல இருந்து K2-18b சயின்ஸ் ஜேர்னல்ல இருந்து வேர்ல்டு வைட் ஸ்பாட்லைட்டுக்கு வந்துச்சு. ஹியர் இஸ் அ ட்விஸ்ட். என்னன்னா, K2-18b ஆர்பிட் பண்ற ஸ்டார் நம்ம சன்ன மாதிரி இல்லை, அது ஒரு ரெட் டுவார்ஃப் ஸ்டார். ரெட் டுவார்ஃப் ஸ்டார்னா என்னன்னா, அது சைஸ்ல ரொம்ப ஸ்மாலா இருக்கும், ரொம்ப கூலா இருக்கும், அண்ட் ரெட் கலர்ல இருக்கிற ஸ்டார். இது யூனிவர்ஸ்ல ரொம்ப காமன் ஸ்டார். இந்த ஸ்டார் ரொம்ப லாங் டைம் லிவ் பண்ணும், ஃப்ரம் பில்லியன் டு ட்ரில்லியன் இயர்ஸ். இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் ரெட் டுவார்ஃப் ஸ்டார்ஸோட ப்ராப்ளம் என்னன்னா, அது சடனாக பிக் எனர்ஜியை பிளாஸ் பண்ணும். இதை ஸ்டெல்லார் ஃபிளேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிளேர்ஸ் பிளானட் அட்மாஸ்பியரை டேமேஜ் பண்ணும், வாட்டரை எவாப்ரேட் பண்ணும், அண்ட் லைஃப் இருந்தால் டெஸ்ட்ராய் ஆகும். ரெட் டுவார்ஃப் ரொம்ப கூல், அதனால ஹேபிட்டபிள் ஜோன் ஸ்டார் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ பிளானட் ரொம்ப ஹீட் அண்ட் ரேடியேஷனை ஃபேஸ் பண்ணும். அண்ட் ஒரு சைடில் எப்பவும் டே, இன்னொரு சைடில் எப்பவும் நைட். ஸோ தட் ஒன் சைடு ரொம்ப ஹாட்டாகவும் அதர் சைடு ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். ஸ்ட்ராங் ஃபிளேர்ஸ் பிளஸ் ரேடியேஷன் பிளானட்டோட அட்மாஸ்பியரை ஸ்லோலி எஸ்கேப் ஆகும். அதனால அட்மாஸ்பியரை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற பிக் கொஸ்டின் என்னன்னா, ஹேபிட்டபிள் ஜோன்ல இருந்தாலும் வாட்டர் லாங் டைமுக்கு லிக்யூடாக இருக்குமா, அட்மாஸ்பியர் ஸ்டேபிளாக இருக்குமா, லைஃப் சர்வைவ் ஆகுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இதுதான் சயின்டிஸ்ட் இன்னும் ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்னிங் மிஸ்டரியா இருக்கு. ஹியர்ஸ் த ரியல் அப்டேட். என்னன்னா, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அண்ட் கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப் ரீசெண்டாக K2-18bயோட அட்மாஸ்பியரை டீப்பாக அனலைஸ் பண்ணாங்க. லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அங்கே வாட்டர் வேப்பர் இருக்கிறத ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மீத்தேன் அண்ட் அமோனியா ரிலேட்டடாக சம் ஹிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மீத்தேன் அண்ட் அமோனியா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிளவுட் லேயர்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது லைஃப்க்கு ப்ரூஃப் இல்லை, பட் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அட்மாஸ்பியரிக் கெமிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது அந்த ஸ்மால் பிளானட்ல சயின்டிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். இன்னும் ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, K2-18bயோடைய அட்மாஸ்பியர் கீழே குளோபல் ஓஷன் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அது ஃபுல் பிளானட்டையே கவர் பண்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வாட்டர் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. வாட்டர் வேர்ல்ட்னா லேண்ட் கம்மியா, வாட்டர் ரொம்ப அதிகமா. திஸ் இஸ் ரியலி a பிக் டீல். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பிளானட்ல ட்ரை ராக் இல்ல, டெசர்ட் இல்ல, மவுண்டைன் இல்ல, பட் ஃபுல்
ஃபுல் பிளானட்டும் டீப் ஓஷன்னால கவர் ஆகியிருக்கு. எண்ட்லெஸ் வாட்டர், கீழே பெரிய குளோபல் ஓஷன், மேலே திக்கா இருக்கிற அட்மாஸ்பியர், எர்த்த மாதிரி லேண்ட் இல்ல, கான்டினென்ட் இல்ல, ஃபாரஸ்ட் இல்ல, ஜஸ்ட் வாட்டர், கிளவுட்ஸ், பவர்ஃபுல் விண்ட்ஸ் அண்ட் நான் ஸ்டாப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஓஷன் வேர்ல்ட்ல தான் லைஃப் இருக்கிறதுக்கான பெஸ்ட் பிளேஸ். பிகாஸ் வாட்டர் இருக்கு, எனர்ஜி இருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, லைஃப்க்கு தேவையான பேசிக் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இங்க இருக்க சான்ஸ் இருக்கு. பட் K2-18b எர்த் இல்லை, ஆனா எர்த்தை விட ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப யூனிக்கா, ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. இது சயின்ஸோடைய இமேஜினேஷனையே ஷேப் பண்ற ஒரு வேர்ல்ட். 124 லைட் இயர்ஸ் தள்ளி. கேட்கும்போது சிம்பிள் நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா அது இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப தூரம். நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜில ஹியூமன் லைஃப் டைம்ல அந்த பிளானட் கிட்ட போகிறது நம்ம கனவுல கூட பாசிபிள் இல்லை. ஆனா சயின்ஸோட மேஜிக் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போகல, ஜஸ்ட் பார்க்குறோம். நம்ம டச் பண்ணல, பட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம சென்ட் பண்ற ஒவ்வொரு மிஷனும், ஒவ்வொரு டெலஸ்கோப்பும், ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரமும் அந்த பிளானட்டோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுது. வாட்டர் இருக்கான்னு தேடுறோம், அட்மாஸ்பியர் இருக்கான்னு பார்க்குறோம், லைஃப்க்கு தேவையான கெமிஸ்ட்ரி நடக்குதான்னு பார்க்குறோம். ஸோ சயின்ஸ்னா ஜஸ்ட் ஃபேக்ட் மட்டும் இல்லை, சயின்ஸ்னா நம்ம கியூரியாசிட்டிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குற பயணம். யூனிவர்ஸ் நம்ம கிட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுது, என்னன்னா போக முடியலனாலும் உங்க தேடலை எந்த சிச்சுவேஷன்லையும் நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் ஆன ஒரு பிளானட் டார்க்கான ஸ்பேஸ்ல சைலண்டா டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம பூமி இருக்கிறது கூட அதுக்கு தெரியாது, நீங்க இருக்கிறது கூட அதுக்கு தெரியாது. பட் ஒன் டே 124 லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணி அதோட லைட் நம்ம கிட்ட வந்துச்சு, ஒரு மெசேஜ் மாதிரி. என்னன்னா நீங்க இந்த யூனிவர்ஸ்ல தனியா இல்ல, யூனிவர்ஸ்ல இவ்வளவு வேர்ல்ட் அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்குள்ள எவ்வளோ பொட்டன்ஷியல் அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்க சான்ஸ் இருக்கு. எல்லாம் இப்பவே தெரியணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி எல்லாம் இப்பவே கிளியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கியூரியாசிட்டி போதும், அதுவே பிக்கஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா ஸ்பேஸா இருந்தாலும் லைஃபா இருந்தாலும் எல்லா பிக் டிஸ்கவரிஸும் ஒரு சிம்பிள் கேள்வியோட தான் ஸ்டார்ட் ஆகுது, என்னன்னா வாட் இஃப் அப்படின்னு. ஸோ கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணாதீங்க, புதுசா கத்துக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. யூனிவர்ஸ் கியூரியாசிட்டியை தான் ரிவார்ட் பண்ணும். அண்ட் உங்கள் ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத தூரத்துக்கு உங்களால் போக முடியும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஃபோர்ட் ஸ்பீக்ஸ் மோர் தென் அ வேர்ட். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் அ பர்ஃபெக்ட் டைம், ஸ்டார்ட் நவ். இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி சைனிங் ஆஃப் வித் பிரைட். See you next cosmic journey.